பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த நாளில் நாம் தியானிக்கவிருக்கிற வசனம் யோவான் எழுதின 2வது நிருபம் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. வசனம் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. பைபிள் கொடுக்குற கிறிஸ்டினுக்கான சர்டிஃபிகேட் இப்படி தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா நம்ம கிறிஸ்டினுங்க, எல்லா ப்ரேயருக்கும் போயிட்டா நம்ம கிறிஸ்டினுங்க, நான் சர்ச்சில் நான் தசமபாவம் காணிக்க கொடுத்துட்டா நான் கிறிஸ்டினுங்க, அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்துட்டா ஸ்டார் மாட்டிட்டா நான் கிறிஸ்டினு, லைட்டு போட்டா கிறிஸ்டினு, கேக்கு வெட்டிட்டா கிறிஸ்டினு. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து அநேக இடத்துல சொல்லும், இவன்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு. அப்போ இந்த பேர் நமக்கு வருதுன்னாவே நான் உபதேசத்தில் நடக்கலன்னு தான் அர்த்தம். நான் கிறிஸ்துவின் உபதேசத்தில் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தும் போது, நான் ரட்சிக்கப்பட்ட போது என் பாவத்தை நான் விட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அந்த பாவம் எனக்குள்ளே இருக்கான்னு நம்ம நிதானிக்கணும். அந்த பாவம் இருக்குது அப்படின்னா நான் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் இருக்கிறதுனால தான் அந்த பாவம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு வசனம் கிளியராக சொல்லுது. வசனம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன். அப்போ நான் கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவன், அவருக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தவன், ஆனால் மீறி நடக்கிறேன், எனக்குள்ள அந்த ஆதி அன்பு இல்லாததுனால தான் நான் மீறி நடக்கிறதுனால தேவனை உடையவன் அல்லன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நான் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்து அவர் சொல்லி கொடுக்குற வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறுது, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை மாறுது. எனக்குள்ள அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள வாழ்க்கை நமக்கு தேவைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவ போல நம்ம முழுசாக 100% மாற முடியாது, ஆனால் நம்ம ட்ரை பண்ணணுங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி வாழ்ந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நம்ம இன்னைக்கு பிதாவையும் குமாரனையும் உடையவனாக கிறிஸ்தவனாக நம்ம வாழணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஆமென், ஹல்லேலூயா.